வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அபவுட்லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சால்வ் போகுது நினைச்சாலும், உங்களுக்கு எங்கள்கிட்ட பேச நினைச்சாலும், அல்லது என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண நினச்சா கூட நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் லிங்கில் தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான கொஸ்டின் எப்போனாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி என்று கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ நினைச்சாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வரும். ஒரு ஆண் உங்களை பைத்தியக்காரத்தனமாக காதலித்தால் பல நாட்கள், பல மாதங்கள் அவர்கள் கிடைத்து விட்டார்கள் என்ற எண்ணம் பல வருடங்கள் ஆனாலும் அவர்கள் அன்பு ஒருபோதும் குறையாது, அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சிட்டாங்கன்ற போது அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு ஆண் உங்கள் மேலே பைத்தியமாக இருந்தானா அவங்களுக்கு பல வருஷங்களா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும், பல வருஷங்களா அவங்க உங்க கூட இருந்தாலும், அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பும் சரி, அந்த காதலும் சரி, எந்த ஒரு நாளும் குறையாமல் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்னா அவங்க உண்மையாக இருக்கிறன்ற வச்சு தான் அது உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். எல்லாரோட லைஃப்லையும் இது கிடைச்சிருமானா கண்டிப்பான முறையில் இல்லை. ஆனால் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு அந்த ஆண் உங்களை பைத்தியமாக இருக்கிறான்னு தான் அர்த்தம். ஒரு ஆண் தேவைக்காகவும் நேரப்போக்கிற்காகவும் நானும் காதலிக்க என்ற பெயரில் விரும்பினால் நாட்கள் செல்ல செல்ல காதல் குறையும், அன்பு போகும், ஒரு நாள் உங்களை விட்டு போவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஆண் உங்களை தேவைக்காகவும் அல்லது நேரப்போக்கிற்காகவும் இல்லை நானும் லவ் பண்ணுறேன் எனக்கும் ஆள் இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்காகவும் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர், அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு குறையும், அடுத்து உங்களை விட்டுட்டும் கண்டிப்பாக போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் போய் உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு ஆண் காதலித்த புதுசில் மற்றவர்களை விட உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முக்கியத்துவமாக நீங்களா அவர்களாய் என்று வரும்பொழுது நீங்கள் தான் இன்று வர இருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிறகு அது அப்படியே மாறும். அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் எப்போதும் பேச நினைத்தாலும் அவர்களால் உங்களிடம் பேச முடியும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டார்டிங்கில் வேறு ஒருத்தங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், இல்லை அவங்க முக்கியமா நான் முக்கியமா நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி கேட்கும்போது நீ தான் எனக்கு முக்கியன்ற ஒரு விஷயத்த முன் வைப்பாங்க. ஆனால் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறும். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்காக உயிரையே கொடுப்பேன், நீ இல்லாமல் நான் இல்லை, என்னென்னமோ சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்கள் போகும்போது தான் தெரியும் உண்மையா பொய்யான்னு. ஒரு ஆண் உங்களை ஏமாற்றுவதற்காகவே காதலித்தால் அந்த ஆணிற்கு எந்த ஒரு விஷயமும் தேவைப்படுகிறதோ அதை பற்றி தான் பேசுவது, அதை கேட்பது என்று மட்டுமே உங்களிடம் அதிகம் செய்வார்கள், அதனை எதிர்க்கும் பார்ப்பார்கள். ஆனாலும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயம் தேவைப்படுதோ அந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட அதிகமாக கேட்பாங்க, அதிகமாக பேசுவாங்க, அதிகமாக படுவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு ஆணுக்கு லவ் தேவைப்பட்டுச்சுன்னா லவ் அதிகமாக கேட்பாங்க, உங்கள் கூட பேசணும் தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக பேசுறது கேட்பாங்க, அல்லது உங்கள் கூட வாழணும்னு நினச்சாங்கன்னா அதை கேட்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து என்ன தேவையோ, பணமாக இருக்கலாம், உடம்பா இருக்கலாம், செக்ஷுவல் எதுவும் இருக்கோ, எது அவங்களுக்கு தேவைப்படுதோ அதுதான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு ஆண் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஒரு காரணத்துக்காக இருக்கான், அண்ட் அவங்களோட மனசில் உள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்றதை நீங்கள் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆண் உங்கள் மீது பைத்தியமான இருந்தால் அவர்களை தேடி எத்தனை பெண்கள் வந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் பணத்தை வைத்து வந்தாலும் அவர்கள் அதை விட உங்கள் மீது தான் அதிகளில் காதல் வைத்து நகல மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஆண் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது அவங்க லைஃப்பில் பணத்தை வச்சோ இல்லை அழகை வச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் விஷயங்களை வச்சோ வேறு ஒரு பெண் வரும்போது அந்த ஆண் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானோ அதுதான் அந்த ஆணுடைய உண்மையான காதல். ஸோ அந்த இடத்துல அந்த ஆண் உங்கள் மேலே நீங்கள் மட்டும் போதுன்னு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆண் உங்கள் மேலே பைத்தியக்காரத்தனமான காதல் வச்சுருக்காங்க. சப்போஸ் மாறிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஃபேக்கான பர்சன், அவங்க லைஃப்பை விட்டு நீங்களே வெளியே வருது ரொம்பவே நல்லது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா யூஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோ பார்க்க வரைக்கும் சீதரா பாய்.